தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/6/2026 திங்கட்கிழமை. மூலம் நட்சத்திரம் பின்னிரவு 5:20 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நிலவு நிறைந்த நாள், பௌர்ணமி. இன்றைக்கு நாம் மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். ஆலயங்கள் தோறும் இப்பொழுது மலைவலம் வர தொடங்கிவிட்டார்கள். என்னுடைய தலைமையிலே 301வது மாதமாக, அதாவது 25 ஆண்டுகளாக நாங்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம். 301வது மாதமாக செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான மலைகளை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அயல்நாட்டிலிருந்தும், அமெரிக்கா, லண்டன் போன்ற அயல்நாட்டிலிருந்தும் மற்றும் எங்கும் உள்ள தொழிலதிபர்கள் பலரும் அதில் வந்து கலந்து கொண்டு பலன் பெற்று வருகின்றார்கள். பொதுவாக நாம் எந்த மலையை சார்ந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை, இன்று அருகில் இருக்கும் மலைகளை நாம் சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும். இன்றைக்கு திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையிலே கிரிவலம் வந்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? பொது நலத்திலே நமக்கு புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும். திங்கட்கிழமை என்று பௌர்ணமி வந்து கிரிவலம் வந்தால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே பணங்காசு நல்லா இருக்கு ஐயா, ஆனால் நிம்மதி தான் இல்லைம்பாங்க. அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியது ஆண்டவனின் சன்னதி. நிம்மதி தரும் சன்னதியினே கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ஆக இந்த இறைவனுடைய சன்னதிக்கு இந்த மாதிரி திங்கட்கிழமைகளிலே பௌர்ணமி வருகின்ற பொழுது நாம் சென்று வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும். நமக்கு எது தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வந்தால் அன்றைக்கு நாம் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். புதன்கிழமை அன்றைக்கு கிரிவலம் வந்தால் கல்வியில் இருக்கின்ற தடைகள் மாறும். வியாழக்கிழமை அன்றைக்கு கிரிவலம் வந்து அதிலே நாம் வந்தால் மகப்பேறு வாய்க்கும், மாலைகள் சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிரிவலம் வந்து பௌர்ணமி வந்திருந்து அதிலே நாம் கலந்து கொண்டிருந்தால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். சனிக்கிழமை அன்றைக்கு கிரிவலம் வந்தோம் என்று சொன்னால், கிரிவலம் வரக்கூடிய நாளாக பௌர்ணமி அமைந்திருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் மிகச்சீராகும். பொதுவாக இன்று நாம் முருகன் சன்னதியிலே நாம் இருந்து மனமுருகி வழிபட வேண்டும். குன்றில் இருக்கும் குமரனை பார்த்தே குறையை கூறுங்கள், என்றும் இனிக்கும் வாழ்வை காண இருகை சேருங்கள். வேலும் மயிலும் சொன்னால் போதும், விரைவில் வாருங்கள். நாளும் கோளும் நமனும் அஞ்சும் நடப்பில் பாருங்கள். கந்தா என்னும் மந்திர சொல்லை கருத்தாய் சொல்லுங்கள். இந்தா என்றே தருவான் எல்லாம் எடுத்து கொள்ளுங்கள். அன்பிருக்கின்ற எல்லா மனமும் அவனது மாடங்கள். வம்புகள் எல்லாம் தீயில் மாய்ந்திட வைப்பீர் சூடங்கள். காட்டு வழிக்கு கதிர்வேலவனின் புகழை பேசுங்கள். வாட்டும் வறுமை என்றாலும் தினம் நீற்றை பூசுங்கள். காவல் காப்பான் வேலன், எனவே காலனை ஏசுங்கள். கவலை எதற்கு, விட்டுவிட்டு இனிமேல் கனிவை வீசுங்கள்னு ஒரு முருகனுக்காக ஒரு அழகான பாடல் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே கவலை என்ற 3 எழுத்து நமது அகராதியிலிருந்து அகல வேண்டுமானால் கந்தன் என்ற 4 எழுத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள் இருப்பதனால தான் அவன் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக மாறுகின்றான். எனவே இன்று வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வரலாம். இல்லை என்றாலும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். அந்த வழிபாடு நிலவு நிறைந்த நாளிலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உயர் பதவிகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. வெற்றிகள் ஸ்தானத்திலே புதன் இருப்பதால் வம்பு வழக்கிலிருந்து நீங்கள் விடுபட்டு இன்றைக்கு வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் ஆதாயம் குறைவாக இருந்தாலும் கூட சிறப்பான நிலை உங்களுக்கு உருவாக வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று கிழமை திங்கள். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவன் உமையவளை நீங்கள் வணங்கிவிட்டு காரியங்களை தொடங்கலாம். அதிகாலையிலேயே ஆணைமுக பெருமாள் சன்னதிகளை சிதறுகாய் உடைத்து விட்டும் காரியத்தை நீங்கள் தொடங்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மற்றவர்களை பற்றி கொஞ்சம் விமர்சிக்க வேண்டியதில்லை. தொழிலில் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். உத்தியோகமாக இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். மேலதிகாரிகள் கொஞ்சம் வேலைப்பளுவை கூடுதலாக கொடுப்பார்கள். பொறுமையும் நிதானமும் இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளாக அமைத்துக் கொடுக்கும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லவர்கள் இல்லம் தேடி வந்து உதவுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் உண்டாகும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஒரு சிலர் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்று இனிய நாள், யோகமான நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு கவலைகள் தீரும் நாள். கனிவான வாழ்க்கை அமையும் நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கின்ற நாள். கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும் நாள். கட்டிடம் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மலைவலம் வருவதன் மூலம் மகத்துவம் கிடைக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இருப்பு தொகை அதிகரிக்கின்ற நாள். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 12 குரு இருப்பதனாலே சுப செலவுகள் நீங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். மின்சாதன பொருட்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குருவின் பார்வை பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்த காரியத்தை நீங்கள் நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு தொழில் உத்தியோகம் மிகச் சிறப்பாக இருக்கும் நாள். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 12 கேது இருப்பதனாலே இந்த பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நேற்று நீங்கள் தீட்டிய திட்டங்கள் இன்று நிறைவேறப் போகின்றது. 6 இருப்பதனாலே அஷ்டலட்சுமி யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வராத பாக்கிகள் வசூலாகலாம். உத்தியோகத்திலே உயர் பதவிகளோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான அறிகுறியும் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, 10 குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் குறைவாக கிடைத்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். 6 சனி இருப்பது யோகம்தான். சனியின் பலத்தால் உங்களுக்கு சஞ்சலங்கள் தீரும். புதிய உத்தியோக வாய்ப்பிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். இந்த நாளிலே நீங்கள் பௌர்ணமி என்பதனாலே மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த கிரிவலம் வந்து கீர்த்தியை காண வேண்டிய நாள். மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். முருகப்பெருமான வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இந்த 7 செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே நினைத்தது நிறைவேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பலன்கள் வாயில் தேடி வரும். புதிய சந்தர்ப்பங்களை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். தொழில் செய்பவர்களாக இருந்தால் கிளைத்தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உண்டு. காரணம், குருவின் பார்வை ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இன்று நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாளாக கருதலாம். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அருகில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். தாய் வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. தனவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதனாலே வழக்குகள் சாதகமாக முடியும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பொதுநலத்தில் ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கலாம். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகத்தில் அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒரு சிலர் இந்த உத்தியோகத்தில் எவ்வளவு நாள் இருப்பது, போதுமான அளவு சம்பளம் கிடைக்கவில்லையே, நாம் ஏதாவது சொந்தமாக செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கும் குருவின் பார்வை 2 பதிவதனாலே காரியம் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கைகூடும் அமைப்பு உண்டு. என்ன இருந்தாலும் இன்று பௌர்ணமி என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து எங்க முற்படுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் நேற்றிருந்த தொய்வு இன்று அகலும். 2 ராகு இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வீண் வாக்குவாதங்களில் சிக்கி தவித்தவர்களுக்கு இன்று ஒரு நிம்மதி கிடைக்கப் போகின்றது. 6 புதன் இருப்பதனாலே மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். பௌர்ணமி என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவதோடு மலைவலம் வருவதன் வாய்ப்பு கிடைத்தாலும் நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சோதனைகள் விலகி சாதனைகள் படைக்கின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். 2 சனி இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கின்றது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெற வேண்டுமானால் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிய வேண்டும். 2 என்பது வாக்கு, தனம், குடும்பத்தை குறிக்கின்ற இடம். அந்த இடத்தில் குரு பார்வை பதிவதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மன நிம்மதி இருக்கும். குடும்ப முன்னேற்றமும் திருப்தி தரும். இன்று மலைவலம் வருவதன் மூலம் உங்களுக்கு மகத்துவங்கள் அதிகரிக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற நாள். அதிகாரிகளாலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அருகில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அதற்கு எடுத்த முயற்சியில் இன்று வேலை கிடைக்கலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. என்ன இருந்தாலும் 2-3 செவ்வாய் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். சனி என்பது உங்கள் ராசியிலேயே இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. சிறு தொல்லைகள் வந்து அலைமோதினாலும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையலாம். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.